ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து போயிட்டுருக்கு. அந்த டெஸ்ட் மேட்ச் கப்பை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஆலன் பார்டர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஆஸ்திரேலியாவுடைய மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக இருந்திருக்காரு. இந்திய அணியில் வந்து சுனில் கவாஸ்கர் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக இருந்திருக்காரு. ரெண்டு பேரும் வந்து அந்த அணிகளுடைய கேப்டனாகவும் இருந்திருக்காங்க. டெஸ்ட் போட்டிகளில் வந்து 10,000 ரன்களுக்கு மேலே ரெண்டு பேருமே வந்து அடிச்சிருக்காங்க. அதனால அவங்க ரெண்டு பேரும் மையப்படுத்தி தான் இந்த டிராஃபிக்கு பேர் வந்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த டிராஃபி வந்து முதல்ல எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1996 தான் இந்த டிராஃபி வந்து நடந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 2-3 வருஷங்களுக்கு இடைவெளி விட்டு இல்லைனா அடுத்தடுத்த வருஷங்களில் தொடர்ந்து வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து 2018-19 இந்த சீசனை தவிர்த்துட்டு இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 13 முறை வந்து இந்த டிராஃபி வந்து நடந்திருக்கு. அந்த 13 முறையில் பார்த்தீங்க அப்படின்னா 7 முறை வந்து இந்தியா ஜெயிச்சிருக்காங்க, 5 முறை வந்து ஆஸ்திரேலிய அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2003-4 அந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டி வந்து டிராவில் முடிஞ்சுது. போட்டி டிராவில் முடிஞ்சிச்சுன்னா இந்த கோப்பைக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. முந்தின வருஷம் யார் வந்து கப்பை ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கே வந்து கோப்பையை கொடுத்துருவாங்க. அப்போ 2001 இந்தியா தான் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த காரணத்தினால 2003-2004 போட்டி டிராவில் முடிஞ்சாலும் கப்பை இந்தியா கிட்டே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2017 இந்த டிராஃபி நடந்துச்சு, அதில் இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 2018-19 சீசனில் 2-1 அப்படிங்கிற கணக்கில் இந்தியா முன்னிலையில் இருக்காங்க. அடுத்த 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோத்தா கூட போட்டி டிராவில் தான் முடியும். அந்த மாதிரி போட்டி டிராவில் முடிஞ்சா கூட 2017 இந்தியா ஜெயிச்சிருக்க காரணத்தினால கோப்பையை வந்து இந்தியா கிட்ட தான் வந்து கொடுத்துருவாங்க. இருந்தாலும் வந்து டிரா ஆகக்கூடாது. 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு தான் ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.